சஷ்டியை நோக்க சரவண பவனாசை கருப்புதவும் செங்கடி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியா. இந்த வேலை வந்து எல்லையோடு முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, அவ்வளோதான். பொண்ணு இருந்தாலும் பையன் இருந்தாலும் சரி, 2 பேர் இந்த வேலைக்கு போகக்கூடாது. நீங்கள் எனக்கு கூட எச்சா தான் போகணும், எனக்கு கீழே வேலைக்கு போகக்கூடாது, எனக்கு கூட மேலே தான் எச்சா போகணும். ரங்கசாமி இந்த வேலை வந்து நிரந்தரமாக இருக்கிறதுனால பிடிச்சது, அவ்வளோதான். வேறு பக்கம் போனால் வேலை கிடைக்காது. இந்த வேலை வந்து நிரந்தரமாக எந்த மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, எது வந்தாலும் வேலை இருக்குது. இல்லைங்காமல் இருக்கிறதுனால தான் இந்த வேலை செஞ்சது, அவ்வளோதான். எங்கள் ஊர் நம்பியாம்பாளையம், கருவலூர் பக்கத்தில் இருந்தது ஊர். அங்கே பிறந்த சின்ன குழந்தையிலேருந்து தூக்கிட்டு போய் எங்கள் அம்மா வளர்த்துனது. எங்கள் அப்பா வந்து 2ஆம் தானம் முடிச்சதுனால விட்டாங்க. திருப்பூர்லேருந்து வளர்ந்து பெரிய ஆளாகினது இங்கே வந்தேன், அவனாசிக்கு வந்தேன். அவனாசியில் வந்து இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தேன், அவ்வளோதான். 25 வயசுலேருந்து செய்கிறேங்க சார். 4 மணிக்கு எந்திரிப்போங்க சார். டாய்லெட் போயிட்டு காலையில் 5:30 மணிக்கு வெளியே போயிடுவோங்க. வீட்டுட்டு வெளியே போயிடுவோம். அங்கே 6 மணிக்கு அட்டன்ஸ் கொடுத்துட்டு 6:30 மணி விடிஞ்சு வரைக்கு தான் வேலை செய்வோம். இருட்டில் வேலை செய்ய மாட்டோம். வேலை முடியும் 2 மணி தான் வேலை முடியும். நாங்கள் எல்லா வேலையும் எந்த வேலைன்னு ஒன்று எங்களுக்கெல்லாம் எந்த வேலைன்னு சொல்ல முடியாதுங்க. எந்த வேலை கொடுத்தா நாங்கள் எந்த வேலையும் செய்வோங்க சார். ஒருத்தர் விழுந்துட்டான்னு வச்சுங்க, கிணத்துல விழுந்துட்டாலுமா இப்போ தூக்கணும், தூக்கித்தான் செய்யணும். கிணத்துல இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் நாங்கள் தூக்கித்தான் தூக்கணும். நாய் செத்தாலும் நாங்கள் தான் தூக்கணும். வேறு யார்தான் தூக்கணும், நாங்கள் தான் தூக்கணும். வேறு ஒருத்தரும் செய்ய முடியாது. எங்களை போகிறோம் யாருமே எடுக்க மாட்டாங்க. நாங்களே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. கை இப்படியே தான் கழுவுவீங்களா, இல்லை சோப்பு போட்டு வேறு எதுவும் கழுவ மாட்டீங்களா? வீட்டில் தான் போட்டு கழுவோம். இங்கே சோப்பு தர மாட்டாங்க, கம்பெனியில் தர மாட்டாங்க. வீட்டில் தான் நம்ம குளிக்கும் போது சோப்பு தருவாங்க, வீட்டில் தான் தருவாங்க. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து சோப்பு தர மாட்டாங்க. இந்த மாதிரி டேங்கு போக மாட்டேங்குது, இது மாதிரி சொன்னோம்னா ஃபோன் அடித்தா வண்டிக்கார் வருவாங்க. அப்படியா? அவங்க வண்டிக்காரால் எடுக்க முடியலன்னா? இல்லை அவங்களால எடுக்க முடியலன்னா அப்போ நாம் தான் இறங்க எடுக்கணும், நாம் தான் செய்யணும். வண்டிக்கார் செய்ய முடியல, நாம் தான் செய்யணும். உள்ளே இறங்கி நீங்கள் தான் நான் தான் செய்யணும். வேறு ஒருத்தர் செய்ய முடியாது, நாங்கள் தான் செய்யணும். கையில் தான் செய்யணும். கையில் தான் செய்யணும். கையில் அள்ளுனா அல்லாமல் அள்ளிதான் ஆகணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது சார். கையில் தான் நாங்கள் தான் அள்ளணும். இப்போ வந்து அதுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு சம்பளங்க ஐயா? 440 ரூபா தான் தர்றாங்க. இப்போ டெண்டர் எடுத்தனால 440 ரூபா. பஞ்சாயத்தில் இருக்கும்போது 5 ரூபா கொடுத்தாங்க. கவர்மெண்ட்லேருந்துக்கும் கூட ஓரளவுக்கு சம்பளம் கட்டுச்சுங்க. தனியார் கூட்டத்தில் சம்பளம் ஒன்றுமே கட்டுப்படி ஆகிறது இல்லை. கொடுக்குறாங்க, தேதி 10ஆம் தேதி தான் தருவாங்கங்கிறாங்க. அவங்க வந்து 5ஆம் தேதி கொடுப்பாங்க. நாங்கள் எத்தனை நாள் சமாளிக்கிற சாப்பாடுக்கு சொல்லுங்கள், நீங்களும் நினச்சி பாருங்கள். இவங்களுக்கு எப்படி நான் சமாளித்தேன், என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களாக சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு டிசி கேட்குறாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று வேணும், நான் எப்படி வாங்கி கொடுக்குறதுங்க?
திடீர்னு போகிறாங்கள மண்டை போடுறாங்கல்ல, அவங்க கூப்பிடுவாங்க. குழி பறிக்கணும், குழியெல்லாம் பறித்து வண்டியெல்லாம் இழுத்துட்டு போய் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா திடீர்னு கூப்பிட்டாலும் எல்லாம் நாங்கள் போய் ரெடி பண்ணணும். ஒரு 35-45 வயசு பார்த்துட்டேன் டேங்கு. அவுட்டு சைடு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓசிட்டு குத்திட்டு வெளியே டிச் சைடு இருந்தால் போயிடு. ஒவ்வொன்று போகலைன்னா பக்கெட்டு கொடுப்பாங்க, வளைச்சி வெளியே தான் ஊற்றணும் தண்ணியெல்லாம். அப்புறம் தான் இது பண்ண முடியும். இப்போ தான் டேங்க் இருக்குது, வண்டி இருக்குது, உரியர் வண்டி இருக்குது, அது விட்டால் அது உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். இப்போ தான் தனி அதுக்கு தனி வண்டி போகிற இடத்துல அவங்க வண்டிக்காரங்க முடிச்சு எடுத்துட்டுருவாங்க. ஆமாம், கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நாங்கள் தான் போய் எடுப்போம். ஒரு பாத்ரூமுக்கு 100 ரூபா தான் ரேட்டு, அவ்வளோதான். வீட்டு பாத்ரூம் போனால் 100 ரூபா, கம்பெனி இருந்தால் 200 ரூபா. ஜாதிகள் இது வரைக்கும் அதெல்லாம் இதுவும் கிடைக்காது. அதெல்லாம் இத்தனை வருஷம் நான் 25 வருஷத்துலேருந்து பார்க்குறேன். இது ஜாதி பார்த்தில எதுவும் கிடையாதுங்க சார். எதுவெல்லாம் கிடையாதுங்க சார். ஜாதி பார்த்தில எதுவுமே கிடையாது. வேலை செய்யலன்னு தான் கேட்பாங்க சார். ஏன் இந்த வேலை செய்யலை, அந்த வேலை ஏன் இந்த குப்பையை எடுக்கல, அந்த குப்பையை வலிக்கலன்னு தான் கேட்பாங்க சார். கவுன்சிலர் மட்டும் தான் கேட்பாங்க. இங்கே எங்கே போனாலும் அப்படி தாங்க சார். கவுன்சிலர் எப்படி கேட்பாங்க? நாங்கள் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, சொல்லிட்டு போவாங்க. இந்த இடத்துல இங்கே குப்பை கிடக்குது, அது அள்ளிட்டு போட்ட பிரச்சனை அள்ளினா தான் மறுத்த அன்னைக்கு நீ எல்லாம் போனேன். இந்த வேலை செய்கிறதுனால எங்களுக்கு ஒன்று இது பண்ண போகிறதில்ல சார். இந்த வேலைக்கு உங்களுக்கு கூட யார் செஞ்ச கொரோனாவில் செஞ்சதுலேருந்து நாங்கள் பார்த்துட்டோம் சார். எங்களை கையெடுத்துக்கிட்டு காலை கூட எங்களை கழுவுனாங்க சார். சொன்னால் நம்ப மாட்டேங்க. இந்த சம்பளத்தெல்லாம் வாங்கி 11 ரூபாய் வாங்கி எண்ணி பண்ண முடியுங்க. நீங்களும் நினைச்சு பாருங்கள். எல்லாமே எப்படி காப்பாற்ற போகிறது. வீட்டு வாடகை கொடுத்து அவங்களுக்கு ஏதோ நான் எப்படி சமாளிக்கிறது. குளிர் காய்ச்சல் வந்துட்டு நான் எப்படி கூப்பிட்டு போக முடியும். சொந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக முடியுமா, இந்த ஆஸ்பத்திரிக்கு எப்படி கூப்பிட்டு போய் செலவு பண்ணுறது. நான் கால் அழுப்பட்டுருக்குது, கால் சுளுக்கி இருக்குது, கால் கீழே விழுந்து காலெல்லாம் ஏதோ இப்போ காயமாகி இந்த காலில் வந்து காயமாகி போச்சுங்க வைங்க. இதுக்கு ஆஸ்பத்திரியில் படுத்துக்குங்க வைங்க. ஏதோ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறான், அந்த கடன் திருப்பி கட்டினா தானே அடுத்தவங்க மறுக்க கடன் கொடுப்பாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக போய் சம்பளம் வாங்கிட்டோம், கடன் கட்டியாச்சு. இப்போ பரவாயில்ல, காலு நல்லா ஆகிப்போச்சு. இந்த கடன் நல்லா கட்டிக்கிட்டோம். அடுத்த மாதம் எதுவும் ஆகிப்போச்சு. யாரு விட்டு போய் நம்ம கடன் கேட்கறது சொல்லுங்கள். அவங்க வந்து எந்த வேலைக்கு போனாலும் சரி, நல்லா இருந்தால் நம்ம பேர் சொன்னால் சரி, இந்த மாதிரி உங்கள் அப்பா இந்த மாதிரி எனக்கு படிக்க வச்சார், நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு, இந்த இதில் நான் நல்லா இருக்கிறேன்னு அவங்க தான் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியுங்க? சரியா? இந்த வேலை வந்து என்னையாலும் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, அவ்வளோதான்.